இப்போ வந்து தண்ணி வசதி கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி வசதி வேணும். நிலாவுல தண்ணீர் இருக்காது தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்றோம். இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எங்கள் சிவகாசி அபிஷியல் டீம் சார்பாக வணக்கம். இன்றைக்கி நம்ம சிவகாசி மக்கள்கிட்ட என்ன கேட்க போகிறோம்னா, சிவகாசியில் என்னெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும், ஸோ அதை தான் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். சொல்லுங்கள், சிவகாசியில் எது வரலான்னு எதிர்பார்க்குறீங்க? சிவகாசியில் என்னை பொறுத்தளவு வரணும்னா, இப்போ ஆக்சிடெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு இப்போ மருத்துவமனை இருக்குது. ஆனால் இருந்தாலுமே எது பார்த்தாலுமே இங்கே முடியாது, நீங்கள் மதுரை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே அதே ஏன் மதுரையில் உள்ளது ஏன் இங்கே நம்ம ஊருக்கு வர மாட்டேங்குது? அதே இது இங்கே கொஞ்சம் இருந்துச்சுன்னா எல்லா டாக்டர்ஸ்னால் எல்லா டாக்டர்ஸ் ஒன்று தானே, அதில் ஒவ்வொரு இதுக்கும் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கேயும் அதே மாதிரி டாக்டரு அது பெரிய ஆஸ்பத்திரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அன்றைக்கெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு 8:30 ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு காலையில் 4:30 இங்கே சிஹெச் பார்த்துட்டு மணிகண்ட ஆஸ்பத்திரி பார்த்துட்டு 4:30 கூட்டு போனோம் மதுரைக்கு. திடீர்னு ஒரு உயிர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் இங்கே ஒரு நல்ல ஆஸ்பத்திரி மெயினாக இங்கே வந்து சிவகாசியில் இது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா? என்ன வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வந்து மால் வந்து நல்லாயிருக்கும் ப்ரோ. இங்கே ஏன், எதனால்? ஏன்னா இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இப்போ பெரிய மால் இருக்குது, அதில் போய் தேட்ரு எல்லாமே இருக்கும். அது மாதிரி இது சிவகாசியில் வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். ஒரே இடத்துல எல்லாமே வாங்கிக்கலாம், குட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். அது வாங்கணும். சரி, வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? வேறு வந்து இந்த லைவ் ஸ்டேஷனு கொஞ்சம் பெருசாக வந்தால் நல்லாயிருக்கும். மதுரை லெவலில் ஒரு லெவல் வந்தால் நல்லாயிருக்கும். ஓ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, சிவகாசியில் எது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது சிவகாசி வந்து மாநகராட்சின்னு அறிவிச்சாங்க. அது பேரளவுக்கு தான் மாநகராட்சியை தவிர அதுக்கான அடிப்படை வசதிகள் இன்னும் வந்துச்சானா இன்னும் வரல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருத்தங்கள் மேம்பாலம். அந்த மேம்பாலம் வந்து அந்த காலைல மார்னிங் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ப்ளஸ் எல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒர்க் போகிறவங்க எல்லாருமே அங்கே ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் போகிறாங்க. மெயினாக அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பா, நம்ம சிவகாசியில் எது வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்? பெரிய பார்க்காக இருக்கணும், நிறைய லாடை இருக்கணும். ஓ, சூப்பர். ஓ, வேறு என்ன வரணும்னு நினைக்கிறேன்? ஹோட்டல், எங்களுக்கு நிறைய ஃபுட்டாக இருக்கணும், அங்கே ஃப்ரீயாகவே கொடுக்கணும் எங்களுக்கு. சரி, பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இப்படி இப்போ வந்து தண்ணி வசதி கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி வசதி வேணும். இவ்வளோ நேரம் நம்ம நேரடியாக மக்கள்கிட்ட போய் கேட்டோம் சிவகாசியில் எது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறோம், உங்களுக்கு தோணியிருக்கோம். ஸோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.